கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வெளிய வந்து பேசுற கதவை தரங்க. என்னங்க காஃபிய குடிக்க கொடுத்தா கதவை தரங்க. மூஞ்சிலியா ஊத்துவ நீ? இந்த பார், ஏய் லக்ஷ்மி இனிமே காஃபி டீ போட மாட்டா, நீதான் போடணும். நானா? காஃபி மட்டும் இல்ல, 3 வேளை சாப்பாடும் நீதான் சமைக்கணும். அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். சும்மா இந்த பூச்சாண்டியெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. இதுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். சமைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். அப்புறம் ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். என்ன பாக்கற? ஒழுங்கா சோத்த சமைச்சு போடு, இல்லனா நான் சொன்னதை செய்வேன். உன்னால என் நிம்மதியா போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த இலக்கியாதான். ஆமா சார், ஆமா கிளம்பிக்கிட்டே இருக்கோம் சார். நாங்க ஷார்ப்பா ஒரு 11 மணிக்கு வந்துருவோம் சார். ஓகேவா? ஓகே. இலக்கியா இலக்கியா கிளம்பு, போலாம். கிளம்புறதா? எங்க? உன்னோட ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. அது விஷயமா தான் போக போறோம். புரியலையேங்க. என்னோட ரொம்ப நாள் ஆசை என்ன? நீயே கண்டுபிடி. கௌதம். இல்லையே கௌதம், எனக்கு ஞாபகம் வரல. சரி, நானே சொல்றேன். ஆதரவற்ற பெண்களுக்கான ஒரு இல்லத்தை ஆரம்பிச்சு நடத்தணும்னு உன்னோட ஆசைன்னு அடிக்கடி சொல்லுவல்ல, ஞாபகம் இல்லையா? ஆமா கௌதம், அது என்னோட ஆசை இல்ல, அது என்னோட கனவு. சொல்ல போனா அது என்னோட லட்சியம்னு கூட சொல்லலாம். இந்த உலகத்துல ஆணுக்கு இருக்கிற சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது இல்ல. ஒரு ஆண் சமூகத்தால புறக்கணிக்கப்பட்டாலும் அவன் தங்குறதுக்கு இடமோ, வயிற்றுக்கு சாப்பாடோ, ஆதரிக்க நண்பர்களோ ஏதோ ஒரு வகையில கிடைச்சிடுது. ஆனா ஒரு பெண் தான் குடும்பத்தாலேயோ தான் குழந்தைங்களாலேயோ புறக்கணிக்கப்பட்டானா ஆதரவு இல்லாதவள் ஆயிடுறா. அதனால அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு வெறுப்பாகி தற்கொலை முடிவுக்கு கூட போயிடுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆதரவா, இளைப்பாடுறதுக்கு ஒரு நிழலா, தங்கறதுக்கு ஒரு இடமா பெண்கள் ஆதரவற்றோர் இல்லத்தை ஆரம்பிக்கணும்னு நான் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன். ஆனா அது எப்போதான் நிறைவேறும்னே தெரியல. இலக்கியா, அது கூடி சீக்கிரமே நிறைவேற போகுது. அதுக்குதான் உன்னை கிளம்ப சொன்னேன். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க கௌதம். இலக்கியா, நீ சொன்ன விஷயம் பல வருஷமா என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. உன் கனவை எப்படியாவது நிறைவேற்றணும்னு உனக்கு தெரியாமலேயே அந்த மாதிரி இல்லத்தை ஆரம்பிக்கிறதுக்காகவே இடத்தை தேடிக்கிட்டே இருந்தேன். இப்பதான் அதுக்கு காலம் வந்திருக்கு. போரூர் பக்கத்துல ஜீவா நகர்ல ஒரு மேன்ஷன் விலைக்கு வருது. அத வாங்கி அப்படியே ஆதரவற்ற பெண்களுக்கான இல்லமா மாத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிஜமாவா கௌதம்? என்னால இதை நம்பவே முடியலங்க. நம்பு. அதுக்காக தான் பில்டிங் ஓனர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவரும் உடனே வந்து பாருங்கன்னு சொல்லிட்டாரு. போறோம், விலையை பேசி முடிக்கிறோம், இல்லத்தை ஆரம்பிக்கிறோம். என் செல்லம்னா செல்லம் தான். ஹலோ, சும்மா அந்த கட்டி பிடிச்சாலும் சந்தோஷப்பட மாட்டேன். எவ்வளவு பெரிய காரியத்தை முடிச்சு கொடுத்திருக்கேன். அதனால இன்னைக்கு நைட்டு நீ நல்லா பெரிய கிஃப்டா கொடுக்கணும். அதுக்கு என்ன, தந்துட்டா போச்சு. இல்லக்கா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆதரவற்றோர் எல்லாம் ஆரம்பிக்கிற விஷயத்துல கார்த்திகையும் சேர்த்துக்கலான் இருக்கேன். அஞ்சலி பண்ண துரோகம் அவன் மனசை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆதரவற்றோருக்கு பண்ற சேவை கார்த்திக் மைண்ட டைவர்ட் பண்ணும்னு நான் நம்புறேன். நான் சொல்றது கரெக்ட் தானே? செம்ம ஐடியாங்க. உடனே நீங்க அவங்க கிட்ட பேசி பாருங்க. அதெல்லாம் பேசிட்டேன். அவனும் ஒத்துக்கிட்டு நம்மளோட இடத்தை பார்க்க வரேன்னு சொன்னான். அப்பாடா, அஞ்சலி பண்ண பூகம்பத்தால நம்ம குடும்பமே களை எழுந்துருச்சு. இப்பதான் ஒரு நல்லதா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமே எல்லாமே சந்தோஷம்தான். சரி சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, போலாம். ஏங்க, நான் ஏற்கனவே ஷாப்பிங் போலான்னு புடவை எல்லாம் மாத்திட்டேன். இப்ப அதை விட முக்கியமான விஷயம் நீங்க சொன்னதுதான். வாங்க போலாம். வா.
என்னப்பா ம்? 2 பேரும் வெளியில கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா ஜானு, ஒரு நல்ல விஷயமா தான் போறோம். நல்ல விஷயமா? என்னது? இலக்கியா, சொல்லு. அத்தை, ஆதரவற்ற பெண்கள் இல்லம் ஆரம்பிக்கணும்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன்ல, ஆமா. அத ஆரம்பிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி கௌதம் ஒரு நல்ல இடத்த பார்த்திருக்காராம். அததான் பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷம்மா. நல்ல விஷயம்தான். என் மருமக தன்னை வெறுக்கிறவங்களுக்கே வந்து ஆதரவு காட்டுவா. யாரும் இல்லாதவங்களுக்காக இல்லம் ஆரம்பிக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? இலக்கியா, உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அத்தை. இந்த இலக்கியாவே ஆதரவு இல்லாதவ ஏதோ என் பையனால வசதியா வாழறா. இதுல இவ ஆதரவில்லாத பெண்களுக்காக இல்ல ஆரம்பிக்கிறாளா? எல்லாம் கௌதம் கொடுக்கிற இடம். அத்தை, அப்படியே வாழ்த்துக்களை கார்த்திக்குக்கும் சொல்லிடுங்க. கார்த்திக்குக்கா? ஏன்? இந்த இல்லத்தை ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட்ல எங்க கூட அவனும் கூட்டு சேர்ந்திருக்கான். அப்படியா? ஆமா ஜானு, நான் கேட்டதுக்கு சந்தோஷமா ஒத்துக்கிட்டான். இடத்த பார்க்க வர்றதுக்கு அவனும் ரெடி ஆயிட்டு இருக்கான். இதோ இப்போ வந்துருவான். பரவாயில்லப்பா. அவன்கிட்ட இனிமே குடிக்கவே கூடாதுன்னு சத்தியம் வாங்கணும்ல. அது நல்ல வேலை செய்யுது போல இருக்கு. நல்லதுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்தியம் வாங்கிட்டாங்களா? இது வேற நடந்திருக்கா? ஹம், எந்த குடிகாரன் சத்தியத்தை மதிச்சிருக்கான்? கார்த்திக் மறுபடியும் குடிச்சிட்டு கீழே இறங்க போறான். எல்லாரும் ஏமாற போறாங்க. இலக்கியாவோட ஆசை நிராசையாக போகுது. அம்மா, கார்த்திக், அண்ணி போலாமா? கார்த்திக் Dress சூப்பரா அப்படியா? இருக்கு. தேங்க்ஸ் அண்ணி. என் புள்ள எப்பவுமே இப்படியே இருக்கணும். எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எந்த கெட்ட பழக்கமும் உனக்கு இருக்க கூடாது. அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. உங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை கண்டிப்பா காப்பாத்துவேன். இனிமேலாம் அவளை பத்தி நினைக்கிற மாதிரியே இல்ல. நான் என் கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு இருக்கேம்மா. குட். இந்த கார்த்திகை வச்சு இலக்கியாவை கார்னர் பண்ணலான்னு பல பிளான் போட்டு வச்சிருந்தேன். எல்லாம் சொதப்பிடுச்சே. இவன் நம்ம பக்கம் இருப்பான்னு பார்த்தா இல்லம் ஆதரவற்றவங்கன்னு சொல்லி அவனை இலக்கிய அவ பக்கம் இழுத்துட்டாளே. இருடி, இத வச்சே ஒரு நாள் உன்னை காலி பண்றேன். அத்தை, ஒரு நல்ல விஷயத்துக்காக போறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணு ஜானு. நல்லா இருங்க, நல்லா அம்மா, இருங்க. அப்படியே என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நீங்க செய்யற சேவை 4 பேரோட மனசை குளிர வைக்கணும். சரிம்மா. அதுக்கு என் ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். ஓகே. நிச்சயமா. சரி ஜானு, நாங்க கிளம்புறோம். சரிப்பா. வாடா. போயிட்டு Bye. வருவாங்க. ஏன் கௌதம், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் ஓகே ஆயிடுமா? பில்டிங் ஓனர் சம்மதம் சொல்லிடுவாரா? விலை முன்ன பின்ன இருந்தாலும் வாங்கிக்கலாம், விடு. அண்ணே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. போறோம், இடத்த வாங்குறோம், ஆதரவற்ற பெண்களுக்கு ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? உன் வாக்கு பலிக்கணும் கார்த்திக். இத பாரு, எனக்கு அப்புறமா நீதான் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தணும். என் ஸ்தானத்துல நின்னு கார்த்திக்கு நீதான் நல்ல வழியை காட்டணும். கார்த்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்மா. நீதான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. நீ முன்ன நின்னுதான் கார்த்திக்கோட கல்யாணத்தையே பண்ணி வைக்கணும்மா. ஆ, கார்த்திக், உன்னை சின்ன பையன்னு நினைச்சேன். ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நீயும் எங்களோட சேர்ந்து பெரிய மனுஷனை நிரூபிச்சிட்டப்பா. இந்த மாதிரி நீ லைஃப்லயும் செட்டில் ஆகி பொறுப்பானவன்னு நிரூபிக்கணும். என்ன நீ சொல்றீங்க? அண்ணனோட சேர்ந்து கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். நல்ல லாபம் வருது. இதுக்கு மேல என்ன பொறுப்பு வேணும்? டேய், தொழில கரெக்டா பாத்துக்கிட்டா மட்டும் லைஃப்ல செட்டில் ஆன மாதிரி ஃபீல் வந்துருமா? அப்புறம் வேற என்ன பண்ணணும்?
ஐயோ கார்த்திக், உனக்கு கல்யாணம் பொண்டாட்டிங்கிற நினைப்பெல்லாம் வரவே மாட்டேங்குதே. அது வந்து கார்த்திக், தொழிலுக்கு அப்புறம் குடும்பம் வாழ்க்கைன்னு அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்குல்ல. குடும்பமா? அம்மா நம்ம குடும்பத்தை நல்லா தானே நடத்துறாங்க. இதுக்கு மேல என்னென்ன வேணும்? கார்த்திக், என்ன வேணும்னு நல்லா யோசனை பண்ணி பாரு. வேற என்ன வேணும்? ஓ ம். தம்பி போ, சீக்கிரம் போ. பாத்து 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 போ. சீக்கிரம் போங்க. ஓயாதது என நீங்காதது, என்னாலும் மனம் விட்டு விலகாதது. வாழும் எந்த நிலவை இந்த குளிரில் உடைய கேட்ட தனிமை வழியை போக்கிச் செல்லும் பெண்ணே உனை சேர்கிறேன். தேங்க்ஸ். அப்படியா? கௌதம், அங்க பாருங்க கௌதம். ஏய் டேய் தம்பி, ஏய், ஏய், இலக்கியா, உனக்கு ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி தானே நாம மீட் பண்ணும்போது நடந்துச்சு. ஆமா கௌதம், இப்ப அதை நினைச்சாலும் மனசுல பட்டாம்பூச்சி அப்படியே படபடன்னு பறக்குது. பசங்களா இங்க பாருங்க, ரோட்ல வண்டி எல்லாம் வரும். என் கூட லைன்ல கவனமா வரணும், என்ன? வாங்க. ஆமா சார். யா, ஷோர் ஷோர், கண்டிப்பா. ஏய் ஏய் பிரவீன், வண்டி ஏதாவது வரப்போகுதுடா, சீக்கிரம் வா. இங்க வந்து விளையாடலாமா? டேய் சொன்னா கேளுடா. ஏய் வண்டி வருதுடா. டேய் பிரவீன். ஜஸ்ட் a minute சார். ஏய் ஏய் பிரவீன். எப்படி போறான் பாரு. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இல்ல மிஸ். தேங்க்ஸ் சார். வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ. வா பிரவீன் வா. மின்னல் மோதும் வாசல் நீயே, செல்லமானாய்
நெஞ்சமே எங்கும் தேடல் நீ. நீ தேங்க்ஸ் சார்னு சொன்னது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. பின்ன ஹீரோ மாதிரி வந்து குழந்தைய காப்பாத்துனா தேங்க்ஸ் சொல்லாம இருக்க முடியுமா சார்? கௌதம், அங்க பாருங்க, உங்க தம்பியும் ஹீரோ மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாமா, நீ கார்த்திகிட்ட குடும்பம் வாழ்க்கைன்னு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு ஜாடையா சொன்னது அது உண்மையாவே நடந்துரும் போல இருக்கு. ஹலோ சார். சார், சொல்லுங்க. கரெக்ட் டைம்ல பையனை காப்பாத்துனீங்க. இங்க பாரு, சருக்கு தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ சார். தேங்க்ஸுங்க. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? அது நீங்களும் பையனை காப்பாத்துனீங்கல்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ். ஓகே. மனதினில் பூக்கும் இந்த காதல் வழியின்றி தவித்து இங்கு ஏங்கும் கடவுளே, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீதான்ப்பா பாத்துக்கணும். வான்மழை போலவே தூவிடும் காதலே, ஒளிர்விடும் நிலவை போல் பிறவிடும் காதலே, புதிதாகவே தோன்றும் நதி போல. என்னங்க நீங்க ஆம்புலன்ஸ் போறத பார்த்து சாமி கும்பிடுறீங்க? ஆமா சார், யாரையும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது ஒரு குழந்தையாவோ இல்ல பெரியவங்களாவோ கூட இருக்கலாம். அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத அன்புனா அது அடுத்தவங்க மேல அக்கறைப்படுறதுதான். அதான் அவங்க நல்லபடியா குணமாகணும்னு கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். நீங்களும் அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்களேன். நீங்க சொன்னா சரியாதாங்க இருக்கும். ஏன் உறவா நீ கிடைச்சா போதும், ஏன் உசுர நான் உனக்கே தருவேன். டேய் இலக்கியா, அங்க பாரு. ஏன் கௌதம், விட்டா அந்த பொண்ணு கூடயே போயிடுவான் போல இருக்கே. இல்ல வாடா. அண்ணே வரேண்ணே. வரேங்க. நாங்களும் போயிட்டு வரோம். இருளிருள் பூசிய நெடுஞ்சாலையில் ஒளி போல் சிரிப்பாய், விரல் விரல் சூடிய நம்பூவென விரலை பிடிப்பாய். சிறுகுடை மீறிய மழை போலவே நாள் போகுதே, பெருவரம் வாங்கிய தவம் போலவே வாழ்வானதே. தம்பி, அண்ணே பெல்ட்ட போடுங்க, கிளம்பலாம். ஏண்டா இவ்ளோ நேரம் அந்த பொண்ணுகிட்ட என்னடா பேசிட்டு இருந்த? அண்ணா அது வந்துன்னு பொறுப்பு இல்லாம பையனை ரோட்ல விடுறீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கங்கன்னு கண்டிச்சிட்டு இருந்தானே. அப்படியா? ஆமா அண்ணி. ஏங்க கார்த்திக் கண்டிச்சானா? ஓஹோ, போலாம் அண்ணே. கௌதம், அந்த பொண்ணு பாத்தீங்களா? எவ்வளவு அக்கறையோட கையை நீட்டி வண்டியை நிறுத்தி குழந்தைங்களெல்லாம் கிராஸ் பண்ண சொல்லுச்சு. ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படியா சொல்ற? எனக்கு ஒண்ணும் அப்படிலாம் தோணலையே. இல்லண்ணே, அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்க தான் பாத்தீங்கல்ல. ஏன் கார்த்திக், இப்பதான் பொறுப்போட அந்த பொண்ணை கண்டிச்சுட்டு வரேன்னு சொன்னேன். இப்ப என்னடானா நல்ல பொண்ணுன்னு சொல்ற? அது அது அண்ணா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பில்டிங்கை பாத்துடலாண்ணே, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணே. போலாம்ப்பா. ஸ்கூல் பிரின்சிபல் கால் பண்றாங்க கௌதம். ஹலோ, சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் இலக்கியா உடனே ஸ்கூலுக்கு வர முடியுமா? ஏன் மேடம், என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வந்தா நல்லா இருக்கும். சரிங்க மேடம், வரேன். ஓகேம்மா.
எதுக்கு அவசரமா வர சொல்றாங்க? என்ன விஷயமா இருக்கும்? என்னடா டாக்டர் பொண்ணுக்கு ஊசி போட தெரியும், ஆனா காஃபி போட தெரியுமா? தெரியுமா? எல்லோரின் இதயத்தை வெல்லும் வழி வலுவான காஃபி. ஆரம்பம் பிராரம்பம் தந்தலானா, முழுதினமும் தினதினமும் தந்தலானா. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழுதினமும் தினதினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.